Hello students, welcome to Just Add Max. இந்த வீடியோல நம்ம exercise 3.11ல இருக்கிற next two sums பார்க்கலாம். So இந்த two sumsமே வந்து நம்ம formula method base பண்ணி தான் பார்க்க போறோம். So formula method தான் வந்து third method of solving quadratic equations. ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த formula தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியா x ஓட ரூட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிரலாம். So first subdivision 2x square minus 5x plus 2 is equal to 0. So இதோட formula என்ன? X is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So இந்த formula யூஸ் பண்ணி தான் நம்ம x ஓட ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். So இங்க பாத்தீங்கன்னா ஒரு plus or minus symbol இருக்கு. அந்த plus or minus symbol தான் நமக்கு x-க்கு 2 ரூட்ஸை கொடுக்க போகுது. So b, a and c இது மூணுமே வந்து coefficients of x, coefficient of x square and constant terms. So நம்ம first உங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து a, b and c values எழுதணும். So a value coefficient of x square sin ஓட சேர்த்து எழுதிக்கோங்க 2. b ஓட value x ஓட coefficient minus 5. c ஓட value constant term plus 2. இப்போ இது மூணையும் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். x is equal to minus b. So minus of b value. So ஏற்கனவே ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. b ஓட வேல்யூலயும் ஒரு மைனஸ் இருக்கு. So minus 5. So minus of minus 5 plus or minus root of b square. b square க்கு பதிலா minus 5 the whole square minus 4 into a ஓட value 2, c ஓட value 2 divided by 2a 2 into 2 which is equal to minus of minus 5 plus 5 ஆயிடும். So 5 plus or minus root of minus 5 the whole square na 25 minus square பண்ணும்போது plus ஆயிடும் 5 square 25. So 25 minus 4 into 2 8, 8 into 2, 16. So 25 minus 16 by 2 2s are 4, which is equal to 5 plus or minus root of 25 minus 16 and 9. So root of 9 by 4, which is equal to root of 9 என்ன வரும் 5 plus or minus. இங்க already plus or minus இருக்கு. So நம்ம 9 ஓட square root 3 மட்டும் எழுதினா போதும். So 5 plus or minus 3 by 4. இப்போ நம்ம x ஓட values ரெண்டா split பண்ணனும். x is equal to 5 plus 3 by 4, x is equal to 5 minus 3 by 4. So இந்த plus or minus plus வச்ச ஒரு value and minus வச்ச ஒரு value, two values நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ x is equal to 5 plus 3 என்ன 8 by 4 which is equal to 2. அதே மாதிரி x is equal to 5 minus 3 என்ன minus 2 by 4 which is equal to minus 1 by 2. So 2 and sorry plus தானே 5 minus 3 2. So 2 by 4 1 by 2. So 2 and 1 by 2 are the roots of the given quadratic equation. So இதில் நமக்கு மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா a, b and c values எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது and ஃபார்முலாவில் கரெக்டாக சைனோட சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு யூஸ்வலாக மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் தான். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு நமக்கு ரெண்டு ரூட்ஸுமே கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா root 2f square minus 6f plus 3 root 2 is equal to 0. நம்மளோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக எஃப் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸுங்கிற வேரியபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த ஆல்ஃபபெட்ஸ் வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எஃப். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி மாறிடும் அப்படின்னா நம்ம எஃப் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம்மில் எக்ஸ் இருந்தது, அதனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலாக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஏ வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிடணும். அதே மாதிரி இங்கே எஃப்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கணும். ஏபிசி வேல்யூஸ் எல்லாமே நம்ம சேமாக தான் எழுத போகிறோம். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எக்ஸ் போட்டுறாதீங்க, ஏன்னா நமக்கு லாஸ்ட்டில் ஆன்சர் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டுன்னு வரணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு வரக்கூடாது. ஸோ இப்போது ஏ வேல்யூனா எஃப் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், ஸோ ரூட் 2. பி வேல்யூனா எஃபோட கோஎஃபிஷியன்ட் minus 6. சி வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 root 2. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. f is equal to minus b minus of minus 6 plus or minus root of b square minus 6 the whole square minus 4 into a ஓட value root 2, c ஓட value 3 root 2 divided by 2a na
2 into root 2 which is equal to, இப்போ solve பண்ணிரலாம், minus of minus 6 plus 6 plus or minus root of 6 square 36, இங்கே வந்து minus 4 into 3 12, root 2 into root 2 என்ன ஆயிடும் 2 ஆயிடும். So root 2 into root 2 is equal to 2. So இந்த root 2 and root 2 multiply பண்ணும்போது 2 கிடைக்குது, ஏற்கனவே 4 3s are 12 இருக்கு, so 12 2s are 24. So 36 minus 24 by 2 into root 2 அப்படியே தான் இருக்கும் 2 root 2 which is equal to 6 plus or minus 36 minus 24 12 which is by 2 root 2 which is equal to, so root 12 நம்ம எப்படி எழுதிக்கலாம், root of 4 into 3 னு எழுதிக்கலாமா. இப்போ இந்த root of 4 என்ன ஆயிடும் 2 root 3 ஆயிடும். ஸோ root of 12 ஃபர்ஸ்ட் 12 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க 4 into 3னு. இப்போ இதுக்கு தனித்தனியாக ரூட் எடுத்தோம் அப்படின்னா root 4 வந்து 2 ஆயிடும், root 3 வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஸோ root 3 நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும். ஸோ root 12ஓட ஆன்சர் 2 root 3. ஸோ 6 plus or minus 2 root 3 by 2 root 2. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, 6ல் ஒரு 2 இருக்குது, 2 into 3 6 by கீழே ஒரு 2 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வந்து ஒரு 2 நம்ம காமனாக எடுத்தோன்னா டினாமினேட்டர் இருக்கிற 2 கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், which is equal to 2 into 6லேருந்து 2 எடுத்துட்டோன்னா 3 இருக்கும். ஸோ 3 plus or minus root 3 by இங்கே 2 root 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை ப்ளஸ் ஒரு வேல்யூ மைனஸ் ஒரு வேல்யூ. ஸோ 3 plus root 3 by root 2 ஒரு ஆன்சர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 minus root 3 by root 2 ஒரு ஆன்சர். ஸோ இங்கே வந்து நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். root 3 வேல்யூ root 2 வேல்யூலாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ஒரு நம்பராக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரூட்ஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 plus root 3 by 2 and 3 minus root 3 by 2 are the roots of the given quadratic equation. ஸோ இப்படியே கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், பிகாஸ் நமக்கு ஈக்குவேஷன்லேயே வந்து ரூட் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எக்ஸோட வேல்யூஸும் வந்து ரூட்டில் இருக்குது. ஸோ நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா நமக்கு y வச்சு கொடுத்துருக்காங்க. 3y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 23 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிடும் ஒய்னு ஆகிடும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஒவ்வொரு சம்முக்குமே நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதியே பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ a இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3, b is equal to y ஓட coefficient minus 20, c is equal to constant term minus 23. ஸோ வெறும் 23ன்னு எழுதிடக்கூடாது, கோஎஃபிஷியன்ட் எழுதும் போது சைனோட சேர்த்து தான் எழுதணும். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். y is equal to minus b, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 20. ஸோ நான் லாஸ்ட் சம்மில் x is equal to சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், f is equal to போட்டுக்கோங்க. ஸோ f is equal to 3 plus root 3 by root 2 and f is equal to 3 minus root 3 by root 2. ஸோ இங்கே ஆன்சர் லாஸ்ட்டில் எழுதும்போது y இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கோங்க. சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 3, சியோட வேல்யூ மைனஸ் 23 பை 2 இன்ட்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 20 ப்ளஸ் 20. ஸோ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் 2 2s are 4, 0 இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் நம்ம 0 போட்டுக்கணும். ஸோ 400 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12, 12 and 23 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 276 வரும். டிவைடட் பை 2 3s are 6 விச் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 400 ப்ளஸ் 276 676 டிவைடட் பை 6. ஸோ 676க்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 26 வரும். ஸோ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 26 பை 6. ஸோ ரூட் ஆஃப் 676க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 26 வரும். ஸோ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 26 பை 6ன்னு வந்திருக்கு. இப்போது ஒய்யோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுத போகிறோம்.
So first value 20 plus 26 by 6. Second value 20 minus 26 by 6. So y is equal to 20 plus 26 na 46 by 6, which is equal to enna varuna 23 by 3. So 23 by 3 ஒரு root and y is equal to 20 minus 26 minus 6 minus 6 by minus 6 sorry minus 6 by 6 minus 1 varum. So 23 by 3 and minus 1 are the roots of the given quadratic equation. So இது வந்து simple sum தான். நமக்கு இதில் ரூட் கண்டுபிடிக்கிறது மட்டும் எப்படின்னு தெரியணும். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்கு நம்ம ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 676ஓட ரூட் 26. இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதுறது தான். ஸோ 23 by 3 and minus 1 தான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 36y square minus 12ay plus a square minus b square is equal to 0. ஸோ இங்கே வந்து a, b and y மூணு ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ எதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு வேரியபிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஒய்யை எடுத்துக்கணும். பிகாஸ் ஒய் தான் வந்து ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஒய் டேர்ம் இருக்குது அண்ட் ஒய் இல்லாமல் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் கன்ஃபார்மாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஒய் தான். ஸோ இங்கே வந்து ஏஓ பிஓ அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒய் ஸ்கொயர் ஒய் இல்லாமல் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது கன்ஃபார்மாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஒய். இப்போது ஏ வேல்யூ. ஸோ ஃபார்முலாக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய் தான் இருக்கும். ஏ வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் 36. பி இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டக்குன்னு -12ன்னு எழுதிடக்கூடாது. பிகாஸ் இங்கே ஒரு ஏ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஏ வந்து சும்மா ஏதோ ஒரு வேரியபிளாக இருக்கலாம், அதை வந்து அவங்க மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ -12 ஏன்னு தான் எழுதணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்னா இந்த ஒய்யை விட்டுட்டு மீதி என்ன டேர்ம்ஸ் இருந்தாலும் அதை அப்படியே தான் எடுத்து எழுதிக்கணும் கோஎஃபிஷியன்ட் எழுதும்போது. ஸோ -12a. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ நம்பர் இல்லாமல் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு ஆல்ஃபபெட்ஸில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ c இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. y இஸ் ஈக்குவல் டு -b. ஸோ minus of -12a plus or minus root of b square minus 12a the whole square minus 4 into a value 36, c value a square minus b square by 2a 2 into 36 which is equal to minus into minus plus 12a plus or minus root of. இப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144, a ஸ்கொயர் பண்ணோன்னா a ஸ்கொயர். So 144 a square minus 36 into 4 144 into a square minus b square by 36 into 2 72 which is equal to 12a plus or minus root of. இப்போ இந்த 144 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 144 a square மைனஸ் இங்கே மைனஸ் சைன் இருக்குது, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ -144 into a square minus 144 a square minus into minus plus 144 b square by 72. இப்போ இந்த 144 a square and இந்த negative 144 a square ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ உள்ள என்ன இருக்குது? 12a plus or minus root of 144 b square by 72. ஸோ இந்த 144 b ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோன்னா 12b வரும். கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 12, b ஸ்கொயருக்கு எடுக்கும்போது b. ஸோ 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் 12b by 72. இப்போ நம்ம இங்கேருந்து 12 காமனாக எடுத்துக்கலாமா நியூமரேட்டர்லேருந்து? ஸோ 12 into a ப்ளஸ் ஆர் மைனஸ் b by 72. 12 6 72. ஸோ ஒய்யோட வேல்யூஸ் என்ன வந்திருக்கு? a ப்ளஸ் ஆர் மைனஸ் b by 6ன்னு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? y is equal to பாசிட்டிவ் ஒரு டேர்ம் a plus b by 6, நெகட்டிவ் ஒரு டேர்ம் y is equal to a minus b by 6. ஸோ ஒய்யோட ரூட்ஸ் என்ன? இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்ன? a plus b by 6 and a minus b by 6. ஸோ a b தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே வந்து
சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டு தான் வந்து கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். ஸோ இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு வாலிபால் நம்பர் ஆஃப் கேம்ஸ் சம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a ball rolls down a slope and travels a distance d is equal to t square minus 0.75 t feet in t seconds. ஸோ இங்கே வந்து ஒரு பால் வந்து ஸ்லோப்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மாதிரி சரிவாக ஏதாவது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்க்கில் சர்க்கஸ் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஸ்லோப். ஸோ ஸ்லைட் பண்ணிட்டே போகிற மாதிரி. ஸோ இப்போ அந்த இதில் இங்கே ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரோல் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராவல்ஸ் அ டிஸ்டன்ஸ் d is equal to t square minus 0.75 t feet in t seconds. ஸோ t செகண்ட்ஸில் அது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டைம் when the distance traveled by the ball is 11.25 feet. இப்போ சப்போஸ் இங்கே வந்து d டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, d டிஸ்டன்ஸ் வந்து t செகண்ட்ஸ் அப்படின்னா 11.25 ஃபீட் டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ நேரத்தில் போகும், பால் வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் ரோல் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த வாலிபால் சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் ஆஃப் கேம்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து n வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து டைரெக்டாக நம்பர் ஆஃப் கேம்ஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 15ஓ 16ஓ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ இங்கேயும் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, d is equal to அண்ட் இன்னொரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து 11.25 ஃபீட். இப்போது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி டீயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா t தான் வந்து டைம். ஸோ டிங்கிற ஆல்ஃபபெட் வந்து டிஸ்டன்ஸ்க்கு, டீங்கிற ஆல்ஃபபெட் டைம், ஃபீட் வந்து அந்த டிஸ்டன்ஸை எத்தனை ஃபீட் வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த பால் போகுது அப்படிங்கிறது தான் ஃபீட்டில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது இது அண்ட் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, given distance d is equal to t square minus 0.75 t, இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து 11.25 feet. ஸோ இது ரெண்டுமே d தான். ஸோ நம்ம இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ t square minus 0.75 t is equal to 11.25. இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த சைட் கொண்டு வந்துருங்க. t square minus 0.75 t minus 11.25 is equal to 0. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன, இங்கே வந்து ஆல்ஃபபெட் வந்து இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் t. ஸோ வேரியபிள் வந்து t, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபார்முலா t தான் இருக்கும். t is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஸோ a-ஓட வேல்யூ t ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, b-ஓட வேல்யூ t கோஎஃபிஷியன்ட் minus 0.75, c-ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் minus 11.25. இப்போ இது எல்லாத்தையும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. So t is equal to minus b. So minus of minus 0.75 root of minus 0.75 the whole square minus 4 into a value 1, c value minus 11.25 divided by 2 into 1, which is equal to 0.75 plus or minus root of 0.75 the whole square பார்த்தீங்கன்னா 0.5625 வரும். இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 11.25 into 4 45 by 2 into 1 2, which is equal to 0.75 plus or minus இது வந்து 45.5625 divided by 2. So 45.5625. again இந்த டெசிமல் வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 0.75 plus or minus இந்த ரூட்டோட வேல்யூ 6.75 வரும் டிவைடட் பை 2. ஸோ இப்போது இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு டீக்கு 2 வேல்யூஸ் வேணும், பிகாஸ் டி வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்.
ஸோ t is equal to ப்ளஸ் ஒரு வேல்யூ 0.75 ப்ளஸ் 6.75/2. அதே மாதிரி tக்கு நெகட்டிவ் வேல்யூ 0.75 மைனஸ் 6.75/2. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து t is equal to 0.75 ப்ளஸ் 6.75 உங்களுக்கு என்ன வரும்னா 7.5 வரும். ஸோ 7.5/2. இன்னொரு t வேல்யூ 0.75 மைனஸ் 6.75 வந்து மைனஸ் 6 வரும். ஸோ மைனஸ் 6/2. ஸோ t is equal to 7.5 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3.75 வருது. இங்கே வந்து மைனஸ் 3 வரும். ஸோ நமக்கு டீங்கிறது இந்த சம்மில் என்ன, யூஸ்வலாக ஒரு நார்மல் வேரியபிள் கிடையாது. இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ டீங்கிறது டைம் ட்ராவல் பை த டைம் கண்டுபிடிக்கணும் நம்ம when the distance travel by the ball is 11.25 feet. ஸோ இங்கே டீங்கிறது நமக்கு ஒரு டைம். ஸோ டைம் வந்து எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது, கரெக்டாக? டைம் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிடலாம். Time cannot be negative. So t is equal to 3.75 seconds. So seconds and போட்டு எழுதிக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே யூனிட்ஸ் எங்கேயாவது இருக்குன்னா யூனிட்ஸ் போட்டு தான் எழுதணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ t is equal to 3.75. நீங்கள் அந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, யூனிட் கண்டிப்பாக எழுதிக்கோங்க செகண்ட்ஸ்னு. ஏன் செகண்ட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே வந்து t செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் ஹவர் இல்லைனா மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஷனில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஸோ t is equal to நெகட்டிவ் வேல்யூவை நம்ம வந்து ஒமிட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வேல்யூ தான் டைம்க்கு எப்போவுமே எழுதுவோம். ஸோ டைம் is equal to 3.75 seconds. ஸோ இந்த 3.75 செகண்ட்ஸுங்கிறது அந்த பால் வந்து 11.25 feet ரோல் பண்ணி போகிறதுக்கான டைம். ஸோ 3.7 செகண்ட்ஸில் அந்த பால் வந்து இவ்வளோ தூரத்தை ரோல் பண்ணி போகுது. ஸோ அதுதான் வந்து நமக்கு கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 டிஸ்டன்ஸ் இருக்குது கொஸ்டின்லேயே. ஸோ அதனால் நம்ம 2 டிஸ்டன்ஸுமே ஈக்குவேட் பண்ணி டீக்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சா அதை வந்து டைமாக நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதோட எக்ஸசைஸ் 3.11 இருக்கிற சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.